ஏறத்தால ஒரு 19-18 வரைக்கும் நாங்கள் நிறைவேற்றோம். இப்போ என்னன்னா சிறு குறு விவசாயிகளும் நல்லபடியாக கொடுத்தேன். அதே மாதிரி தாலிக்கு தங்கம் மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார் 4 கிராமிலிருந்து 8 கிராமாக உயர்த்தி வழங்கியிருக்கிறார். அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் கற்பிணி தாய்மார்கள் மாண்புங்க அம்மாவுக்கு தான் ஏற்கனவே 12,000 உயர்த்தி காட்டணும். இப்போ 18,000 வழங்குவதற்கு மாண்பு அண்ணன் எடப்பாடியார். அப்புறம் மகளிருக்கு 50% மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்குகிற திட்டம் இன்றைக்கி அறிவித்து செயல்படுத்தி இருக்கும்ல. இப்போ தொடங்கிட்டு பொதுவாக இப்போ அந்த திட்டங்கள் தொடங்கி ஏன்னா எத்தனை கொடுத்துருக்கு அந்த திட்டங்கள் ஜியோ போட்டாங்க. அதெல்லாம் முறையாக பணியாளர் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அவர்கள் முறையாக எல்லாருக்கும் ஆக இது மாதிரி படிப்படியாக குடிமராமத்து பணி இன்றைக்கு 1019 நிறைவேற்றிருக்கோம். இப்போ முதலமைச்சரான எடப்பாடியார் 100 கோடி ரூபாய் 2065 ஏரி குளங்களை சீரமைக்கிறார். அதுபோக வறட்சி என்பது உங்களுக்கு தெரியும், எல்லாரும் மிகப்பெரிய வறட்சி, இந்திய நாடே பார்த்தால் மிகப்பெரிய வறட்சி. இன்றைக்கே 142 ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்க. அப்படி இருந்தும் கூட இந்த நாட்டில் 2247 கோடி ரூபாய் நம்ம அண்ணன் அவருக்கு வறட்சி காரணமாக வளர்ந்தாங்க. அது போக இன்னைக்கு பாருங்க விவசாயிகளுக்கு உங்களுக்கு சம்பள தொகுப்பு கொடுத்துருக்காங்க, குறுவை தொகுப்பு வழங்கியிருக்காங்க. இது போன்ற திட்டங்கள்லாம் தொடங்கியிருக்கு. இந்த அரசு இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. இது போக அம்மா சொன்னது மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை மாவட்டங்கள் ஒரு ஆண்டு முழுவதும் நடத்தும்னு சொன்னாங்க அம்மா. அதை இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் 15 மாவட்டம் நிறைவேற்றிட்டார். 16ஆவது மாவட்டமாக அவருடைய மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடந்துகிட்டே இருக்குது. அடுத்து தம்பி மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் வரும். அன்றைக்கெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன நிகழ்ச்சி என்ன கேள்வி கேட்டாலும் அரசு சார்பாக இந்த அரசு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை காட்டிலும் பல மடங்கு இன்றைக்கு மக்களுக்கு நலம் செய்த ஒரு அரசு அம்மாவுடைய அரசு. சுயநலமாக இருந்தது திமுக அரசு. இன்னைக்கு அம்மாவுடைய அரசு தான். இன்னைக்கு அரசு இல்லை காவிரி நீர் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மேலாண்மை வந்து அரசியல் வெளியிடுறதுக்கு அம்மா தான் வழிவகை செஞ்சாங்க. ஆக நாங்கள் எதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா ஸ்டாலின் எங்கள் பக்கத்துலேயே நிற்கவே முடியாது. சட்டமன்றத்தில் எங்கிட்ட கேட்க மாட்டேன்ட்டார். இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஊடகங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவர் நாள்தோறும் அவர் பணம் வரணும், அவர் பணத்தை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, எங்களை பொறுத்தளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக வருவாய் என்பது கடன் கொடுப்பது, கடன் வழங்குவது, பயிர் கடன் வழங்குவது, பிற கடன் வழங்குவது போன்ற பணியின் மூலமாக கிடைக்கின்றது. ஆகவே இன்னும் பல திட்டங்கள் பொதுவாக இன்றைக்கு அம்மா மருந்தர் இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்து இதன் மூலமாக மக்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் குறைந்த வகையில் தரமான காய்கறிகள் கிடைப்பதற்கும் கிராம பண்ணை பசுமை கடைகளை அமைத்தார். அதே மாதிரி குறைந்த வகையில் 15% தள்ளுபடி முறையில் தரமான மருந்துகள் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இதன் மூலமாக இன்றைக்கு நாட்டிலே நடக்கிற போலி